வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரீல இருந்து போச்சு 90 செகண்ட் ஷார்ட் ரிவ்யூ எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம விக்ரம் சார் அவர்களின் மகன் அறிமுகமாயிருக்கிற ஹிட் லிஸ்ட் தான் விஜய் கனிஷ்கார் அவர்கள். இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாசிட்டிவ், இந்த படத்துல இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளே. முதல் பாதியில இரண்டாம் பாதியிலுமே எந்த இடத்துலயுமே இன்டர்மிஷன் போட்டதையும் தாண்டி ஒரே கோர்வையா நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க, ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற அளவுக்கு. ரெண்டாவது, இந்த படத்தோட கேஸ்டிங், அந்த ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப உயிரோட்டமா கொடுத்தது அவங்களோட நடிப்பு தான். ஒட்டுமொத்தமா அத்தனை நடிகர்களுமே நம்ம பாராட்டி ஆகணும். மூணாவது, இந்த சீன்ஸுக்கு எல்லாமே இன்டென்ஸா நம்மளுக்கு இன்னுமே கூட்டி கொடுத்தா இந்த படத்தோட பிஜிஎம் அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சீனுமே அந்த சினிமாட்டோகிராஃபி, சேசிங் சீன்ஸ் எல்லாமே கேமரா விஷயம் சூப்பரா இருந்தது. அதை ஓவராலா இதெல்லாமே கனெக்ட் பண்ண டைரக்ஷனுமே அருமையா இருந்தது. ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் நான் சொல்ல யோசிச்சது ஆக்சுவலா இந்த படத்தோட பேக் அண்ட் ஸ்டோரி, அவர் கொரோனா விஷயத்துல ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பை பத்தி தான் வரும். அதுல நடக்கிற கொள்ளை, இந்த அரசியல்வாதி, கார்பரேட் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது இன்னுமே கொஞ்சம் வேற விதமா கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட படங்களை பார்த்தது தான். ரெண்டாவது, இந்த படத்துக்கு தேவையான இந்த ஒரு த்ரில்லர் படம்னு வரும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் வயலன்ஸை கம்மி பண்ணிருக்கலாம். ஏன்னா அது குழந்தைங்களாம் இன்னைக்கு அதை தான் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ